அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நான் சொல்லக்கூடிய இவற்றை ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிவிட்டால் நபியவர்களின் வார்த்தைகளை நான் சொல்வேன். அடுத்த ஜும்ஆ அவரை கடப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்து விடுவான். மட்டுமல்ல, அல்லாஹ் அவரின் 100 தேவைகளை நிறைவேற்றுவான் என்று நபியவர்கள் சொன்னதாக தபரானி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அவனுடைய புறத்திலிருந்து சிறப்பாக பெற்றுக்கொண்ட நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் நம்மின் குடும்பங்களையும் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். தபரானி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ பஅத ஸலாத்தில் ஜும்ஆத்தி, யார் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை 100 முறை ஓதுகிறாரோ, வஸல்லா அலன் நபிய மிஅத்த மர்ரத்தின், நபியவர்களின் மீது 100 முறை ஸலவாத்து சொல்கிறாரோ, சொல்லிவிட்டு வகால இப்படி துஆ செய்கிறார். அந்த துஆவை நான் ஸ்க்ரீனிலே பதிவு செய்கிறேன், பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபல்லிக அம்மன் சிவாக் என்று யார் 70 மர்ரத்தன் 70 முறை ஓதுகிறாரோ, மீண்டும் பதிவு செய்கிறேன், ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு 100 முறை குல்ஹு அல்லாஹ் வஹது சூராவை ஓதி 100 முறை நபியவர்களின் மீது உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்துகளை நீங்கள் ஓதி அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக் என்ற இந்த துஆவை, ஹதீஸில் வரக்கூடிய இந்த துஆவை யார் 70 முறை ஓதுகிறாரோ அவருக்கு அடுத்த ஜும்ஆ அவர் நல்ல நிலையில் செல்வத்தில் உயர்ந்தவராக ஆகாமல் அவரை அந்த ஜும்ஆ கிடைக்காது என நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ அடுத்த ஜும்ஆ வருவதற்குள் செல்வம் அவரிடத்தில் நிரப்பமாக தன்னிறைவாக கிடைக்கும். இஹ்லாஸோடு நாம் ஓதினால், அந்த இஹ்லாஸ் கட்டாயமாக இருக்கணும். அப்படி ஓதினால் நிச்சயமாக அல்லாஹு தாலா வெற்றியை தருவான். வஸாத ஃபிர் ரிவாயத்தி, வேறொரு ரிவாயத்திலே வேறொரு அறிவிப்பில் ஹதீஸில் இப்படியும் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. நபியவர்கள் சொன்னார்கள், வ கலல்லாஹு லஹு மிஅத ஹாஜா, அல்லாஹ் அவருக்கு 100 தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். அந்த 100 தேவைகளில் 70 மின் ஹவாயிஜில் ஆஹிரா, 70 தேவைகள் மறுமையின் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். வ 30 மின் ஹவாயிஜி துன்யா, 30 தேவைகள் உலக தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என நபியவர்கள் சொன்னதாக தபரானி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. மீண்டும் தெளிவாக பதிவு செய்கிறேன், ஜும்ஆ தொழுத பிறகு 100 முறை குல்ஹு அல்லாஹ் வஹது சூராவை ஓதி 100 முறை உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்தை நபியவர்களின் மீது ஓதி அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக்க வக்னினி பி ஃபதுலிக அம்மன் சிவாக் என்ற இந்த துஆவை 70 முறை ஓதினால் நான் சொன்ன எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நிரப்பமாக தருவான். இந்த துஆவிற்கான அர்த்தம், அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக்க, யா அல்லாஹ் நீ ஹராமாக்கியதை விட்டும் எங்களை திசை திருப்பி நீ ஹலாலாக்கியதை கொண்டு மட்டுமே எங்களின் வாழ்வை எங்களுக்கு போதுமானதாக நீ ஆக்கித்தா. வ அக்னினி பி ஃபதுலிக அம்மன் சிவாக், உன் அல்லாதவர்களிடத்திலே தேவையாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து உன்னுடைய ஃபதுலால் கிருபையால் எங்களுக்கு நீ கொடுத்ததை கொண்டே எங்களை நீ செல்வந்தர்களாக ஆக்கிவை என்பதுதான் இந்த துஆவினுடைய பொருள். இந்த துஆவையும் நீங்கள் 70 முறை ஓதிவிட்டால் இஹ்லாஸோடு அல்லாஹ்வின் மீது உள்ளச்சத்தோடு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு ஓதிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அந்த நம்பிக்கை நம்மின் உள்ளத்தில் நிரப்பமாக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் ஓதியதற்கான நன்மை நிரப்பமாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஓதிய நோக்கமும் நிச்சயமாக நடக்கும். அல்லாஹு தாலா கபூல் செய்து அவனிடத்தில் மட்டுமே எல்லா காலங்களிலும் தேவையாகக்கூடியவர்களாக நம்மை மாற்றி பிறர்களிடத்திலே தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் பரிபூரண பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.